வணக்கம் ஜிஎஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எபிசோட்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு நீங்க தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல பார்த்திருக்க முடியும். ஏஎம்டி கியர் பாக்ஸ். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மனசுல என்ன பதிஞ்சிருக்கு? அதாவது ஜர்க்கியான ஷிஃப்ட்ஸுங்க, லேக், மைலேஜ் ட்ராப். இதுதான் எல்லாத்தோட மனசுலயுமே பதிஞ்சிருக்கு. பட் ஏஎம்டினா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல ஏஎம்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய விதமான டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கு. டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு, டிஎஸ்ஜி இருக்கு, டிசிஏ இருக்கு, டிசிடி இருக்கு, சிவிடி இருக்கு, ஐவிடி இருக்கு, ஐஎம்டி இருக்கு. பல டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அஃபோர்டபுளா எடுத்து வரப்பட்ட ஒரு காமன் மேனுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டிரான்ஸ்மிஷனை நம்ம எப்படி வந்து ஜர்க் இல்லாமல் ட்ரை பண்ண முடியும், மைலேஜை பெட்டராக அட்டைன் பண்ண முடியும். இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன, இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா பிராண்ட் இருக்காங்க, மாருதி பிராண்ட் இருக்காங்க, ஹுண்டாய் பிராண்ட் இருக்காங்க, அவங்களுக்குலாம் யார் இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனை சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த ஏஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளாக இருக்குமா, ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து இந்த ஏஎம்டியை பொறுத்து வேறு ஏதாவது செலவுகள் வச்சு விட்டுருமா, அந்த மாதிரி எல்லா விதமான ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஏஎம்டி இந்த ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானோட டீசல் 6 ஸ்பீட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் தான் நாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தை நமக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எடுக்க கொடுத்து சப்போர்ட் பண்ண நம்ம விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு ஷவர் கொடுத்துலாம். நீங்கள் பர்டிகுலராக வந்து டாடா நிறுவன வாகனங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக விக்டரி டாட்டாவை ரீச் பண்ணுங்க. ஒரு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏஎம்டி அப்படின்னு வரும்போது நமக்கு மொத்தம் வந்து 5 காம்பனன்ட்ஸ் மேஜராக இங்கே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் யூனிட் அப்படின்றது தான் இங்கே கோராக இருக்குது. ஏன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையிலேயே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது அங்கே கோர் யூனிட்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கியரை ஷிஃப்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஷிஃப்ட் ஆக்சுவேட்டர், அதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி என்கேஜிங் அண்ட் டிஸ்என்கேஜிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளச்சுக்கு ஒரு ஆக்சுவேட்டர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ஃப்ளூயிடும் சென்சார்ஸும் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 2 விதமான பெடல்ஸ் தான் கிடைக்கும். அதாவது ஒரு ஆக்சலரேட்டர், ஒரு பிரேக், ஏபி பெடல் மட்டும்தான் இருக்கும், கிளச் இருக்காது, டெட் பெடல் இருக்கும் நம்ம காலை வந்து ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நீங்கள் போனீங்கன்னா மொத்தம் வந்து 3 விதமான கியர் மோட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ரிவர்ஸ் இருக்கும், நியூட்ரல் இருக்கும், டிரைவ் மோட் இருக்கும். அது கூட ஒரு சில வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனியாக எம்னு போட்டிருப்பாங்க. இல்லை இங்கே நெக்ஸான் மாதிரி கார்கள் வந்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கோர் யூனிட். இதில் என்ன நடக்குது அப்படின்னா 2 ஆக்சுவேட்டர் நான் சொன்னேன். ஒன்று வந்து கிளச் ஆக்சுவேட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் ஆக்சுவேட்டர். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டியோட த்ராட்டல் இன்புட் நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் வண்டி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எவ்வளோ பேர் இதில் லோடு இருக்காங்க, ஏன்னா லோடை பொறுத்து தான் எவ்வளோ டார்க் அண்ட் பவரை சப்ளை பண்ணுன்றதை பொறுத்து தான் வந்து அந்த கியர் ஷிஃப்ட் அப்படின்றத நடக்க முடியும். அடுத்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் நீங்கள் சடனாக வந்து த்ராட்டலை வந்து அழுத்துறப்போ இவர் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்றத முடிவு பண்ணி கிளச்சுக்கும் அந்த கியர் ஷிஃப்ட் ஆக்சுவேட்டருக்கும் வந்து சிக்னலை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கிளச் ஆக்சுவேட்டர் வந்து கிளச்சை டிஸ்என்கேஜ் பண்ணி கியரை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணி புல் பண்ணி கொடுக்கும். இதுவே நீங்கள் வந்து லீனியராக த்ராட்டலை ரொம்ப லைட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணி ப்ராப்பராக போகணும். அப்போது 2000 RPM கிட்ட வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிறப்பவும் சேம் ப்ராசஸ் தான். கிளச் ஆக்சுவேட்டர் வந்து கிளச்சை டிஸ்என்கேஜ் பண்ணும். இந்த கியர் ஷிஃப்ட் ஆக்சுவேட்டர் என்ன பண்ணுன்னா கியரை வந்து அப் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். சரி இந்த ஜர்க் வருது, இது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளச்சை வந்து மிதிச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மேனுவலில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நடக்கும். அப்போது நீங்கள் அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணீங்க, த்ராட்டல் இன்புட்டை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கிளச்சை என்கேஜ் பண்ணி கியர் ஷிஃப்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஜர்க் தெரியாது. இதுவே நீங்கள் வந்து த்ராட்டலில் ஃபுல்லாக அழுத்துறீங்க அப்படின்னா அது சடனாக நீங்கள் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு டக்குன்னு அந்த வேலையை செய்யும் போது ஒரு சின்ன லேக் அப்படின்றது நமக்கு நடக்கும். அந்த லேக் தான் நமக்கு வந்து கார் வந்து நம்மளை வந்து அந்த கிளச்சை முடிச்சு போகும்போது ஒரு இப்படி ஒரு ஹெட் நாட் அப்படின்றத கொடுத்துருது. ஸோ இந்த பிரச்சனை தான் நடக்கும். ஸோ ஏஎம்டி கியர் பாக்ஸை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது மேஜராக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா த்ராட்டல் இன்புட் அப்படின்றத ரொம்ப லைட் நோட்டாக கொடுக்கணும். டக்குன்னு போட்டு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த நீங்கள் கொடுக்குற த்ராட்டல் இன்புட்டை பொறுத்து அது என்ன பண்ணுன்னா பவர் அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டவுன் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும். இதை தாண்டி இங்கே ரொம்ப மேஜராக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ங்க. அது ப்ராப்பராக இருக்கணும். இந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் டர்ட்டியாக இருக்குது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜர்க்கியான ஷிஃப்ட்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் தான் ப்ராப்பர் ப்ரெஷரை அந்த ஆக்சுவேட்டர்ஸுக்கு கொடுக்கும்,
ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. இந்த ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை நீங்கள் ஓட்டுறப்போ த்ராட்டில் லைட்டாக நீங்கள் கொடுத்துட்டே வரணும், அழுத்திட்டே வரணும். 2000 ஆர்பிஎம் ரீச் ஆகும்போது நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸில் என்ன பண்ணுவீங்க, கிளச்சை முதிச்சு கியரை அடுத்த கியருக்கு அப்ஷிஃப்ட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் இங்கே கிளச்சை முதிக்க முடியாது, நீங்கள் வந்து கியரும் நீங்கள் போட முடியாது. அப்போது நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா அந்த ஆக்சலேட்டர் பெடல் வந்து கால் எடுக்கணும், அதாவது த்ராட்டில் கொடுக்குறத நிப்பாட்டணும். நீங்கள் த்ராட்டில் கொடுக்குற நிப்பாட்டினீங்கன்னு என்ன பண்ணணும்னா 2000 ஆர்பிஎம் ரீச் ஆகணும், அழகாக அது அடுத்த கியரை வந்து அப்ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் நான் ட்ரைவ் பண்ணும்போது அது இன்னும் தெளிவாக காமிக்கிறேன். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே ஜர்க்ஸ் அப்படின்றது எரடிகேட் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் பெட்டராக இருக்கும். டிரைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்றத சொல்லிடுறாங்க. எப்பவுமே இந்த லெஃப்ட் லெக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே டெட் பெடலில் தான் இருக்கணும், இல்லைனா கீழே ரெஸ்ட்டாக இருக்கணும். தயவு செஞ்சு இந்த காலை பிரேக்ஸை முதிக்கிறதுக்கு பயன்படுத்திடாதீங்க. ஆட்டோமேட்டிக் எந்த கார் போனீங்கனாலும் இந்த காலை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஆக்சில் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பெடல்ஸ் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சில் பிரேக்குக்கு நடுவால் காலை இங்கே ரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்படி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த பக்கம் வச்சிடாதீங்க, ரொம்ப இந்த பக்கம் வச்சிடாதீங்க. ஏன்னா வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து வலி அப்படின்றது வரும், இந்த மூட்டில் வந்து வலி அப்படின்றது வரும். ஸோ அதனால் சென்ட்ரல் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சில் பிரேக் அப்படின்றத வச்சுக்க முடியும். நீங்கள் மேஜராக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த கைகால் வலி இன்னும் வந்து இல்லாமல் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பிரேக்ஸை ஃபுல்லாக அழுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதாவது எப்பவுமே வந்து ஒரு கிளிக் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிரைவ் மோடுக்கு வரணும். அப்போ தான் வந்து கியர் அப்படின்றது என்கேஜ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டிராஃபிக்கில் வண்டி வந்து ஒரு ஐடியலில் ஒரு 1 மினிட் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் கியரை வந்து நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஹேண்ட் பிரேக்கை புல் பண்ணி ரெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரிவர்ஸ் போகணும் அப்படின்னா வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது டக்குன்னு ரிவர்ஸ் கியர் போட்டுறாதீங்க. பிரேக்ஸை கொடுத்து வண்டி ஐடில் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கியர் பாக்ஸோட லைஃபை வந்து ரொம்பவே காப்பாற்றி கொடுக்கும். ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தான லீனியர் ஆக்சிலரேஷன் கொடுக்க கற்றுக்கணுங்க. த்ராட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேட்டர் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, லீனியராக அப்படியே ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா அது அழகாக ஷிஃப்ட் ஆகும். இப்போ கூட ஷிஃப்ட் ஆச்சு, நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், இன்புட் கொடுத்துருக்கேன், லீனியராக அந்த சர்ச் போயிட்டு இருக்குது. அழகாக அது 2000 ஆர்பிஎம் ரீச் ஆனோடனே ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ ஷிஃப்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜர்க் அப்படின்றது தெரியாது. எப்போவுமே ஆக்சிலரேட்டர் இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் த்ராட்டலை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெட் நாட் வந்து நம்ம வந்து அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது அப்படின்றது எவிடென்ட்டாக நமக்கு தெரியும். இதுவே நீங்கள் வந்து ஸ்லோவாக லீனியராக கொடுத்தீங்கன்னா அழகாக அது வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு 2000 ஆர்பிஎம் வருது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், லீனியராக ஒன்று ஆக்சலரேஷன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த 2000 ஆர்பிஎம் ரீச் ஆகும் போது ஆக்சல் இருந்து கால் எடுத்திங்கன்னா போதும், அது அழகாக அப்ஷிஃப்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு பவரோட டிமாண்ட் போதுமானதாக இருக்குது. அப்போ நம்ம அப்ஷிஃப்ட் பண்ணி அடுத்த கியரில் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றது தான் அது நினைக்கும். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அப்படின்னு போகும்போது வந்து ஹில் ஹோல் கண்ட்ரோல் அப்படின்றது கிடச்சிருது. சப்போஸ் ஹில் ஹோல் கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கிற மாடலில் இல்லை, கிடைக்கல ஏஎம்டியில் அப்படின்னா நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்களங்க, அப்போ என்ன பண்ணணும்னா மேஜராக வந்து ஹேண்ட் பிரேக்ஸை பயன்படுத்திக்கோங்க. அதாவது வந்து நீங்கள் பிரேக்ஸில் அதாவது அந்த பிரேக்ஸ்லேருந்து கால் எடுக்கும்போது இந்த ஹேண்ட் பிரேக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் த்ராட்டல் கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை வந்து புல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் பயன்படுத்தணும். ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹேண்ட் பிரேக்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த அப்ஷிஃப்ட் எப்படி வந்து ஸ்மூத்தாக பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நோட் பண்ணணும். பேக்ஸில் பாருங்கள், நான் கொடுத்துட்ருக்கேன், 1500 ஆர்பிஎம் போகுது. 2000 ஆர்பிஎம் போனோடனே ஜஸ்ட்டு காலை மட்டும் எடுக்கிறேன், அது அழகாக அடுத்த கியர் அப்ஷிஃப்ட் பண்ணிருச்சு. ஸோ அந்த மேனுவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெகுலராக வந்து 2000 ஆர்பிஎம் ரீச் ஆகும் போது கிளச்சை முதிச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணுவீங்க இல்லைங்க, அதுக்கு பதில் ஜஸ்ட் இங்கே ஆக்சிலரேட்டர் பெடல் இருந்து கால் எடுத்திங்கன்னா போதும். அடுத்து முக்கியமாக ஒரு ஃபேக்டரை சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, பட் ஒரு சில கார்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஎம்டி கியர் பாக்ஸில் வந்து மேனுவல் மோட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் வந்து மேலே தள்ளினீங்கன்னா ப்ளஸ், கீழே வந்தீங்கன்னா மைனஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது அப்ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ், டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மைனஸ் அப்படின்றத டினோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு கியரில் இப்போ வந்து D3ல் இருக்கீங்க, டினோட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் டக்குன்னு வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, டிரைவ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டினைட் அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் அந்த கியர் பாக்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஒரு 2500 ஆர்பிஎம்மில் வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, டப்புன்னு ஒன்று கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணவோ இல்லை அப் ஷிஃப்ட் பண்ணவோ நீங்கள் வந்து மேனுவலாக ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணிங்கன்னா அது கியர் பாக்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அது வந்து மைலேஜையும் குடிக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட காம்பனன்ஸையும் டேமேஜ் பண்ணும். நீங்கள் எங்கேயாவது வந்து ஹில் ட்ராவல் பண்ணுறீங்க, மலையில் போயிட்டுருக்கீங்க, இல்லை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த பேரல் ஷிஃப்டர்ஸையோ இல்லை வந்து அந்த மேனுவல் டிரைவ் மோட்ஸையோ பயன்படுத்துங்க. மீதம் டைமில் அதை பயன்படுத்தி ரொம்ப கியர் பாக்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2500 ஆர்பிஎம்மில் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன்,
இப்போ நான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், அந்த பவர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த டைமில் அது அத்தியாவசியமாக தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும் பயன்படுத்துங்க, எல்லா டைம்லையும் அதை பயன்படுத்தாதீங்க. ஸோ அதுதான் இந்த மேனுவல் மோட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து எல்லாருமே கேட்குறது வந்து டிராஃபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சல் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த ஜர்க் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு ஆக்சல் கொடுக்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் இந்த குட்டி ரோட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஸ்லோ ஸ்பீட்ஸ் வந்துட்டிங்க, ஸ்லோ ஸ்பீட்ஸ் வரும்போது ஆக்சலை கொடுத்தீங்கன்னா இந்த டக்கு டக்குன்னு அந்த ஜர்க் அப்படின்றது இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக்ஸ்லேருந்து ஜஸ்ட் காலை எடுத்திங்கன்னாவே போதும். அதாவது அது க்ரீப்பின் பண்ணி கூட்டிகிட்டு போகும். இது வந்து க்ரீப் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெக் டு நெக் டிராஃபிக்கில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு மேனுவரிங் தான் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சல் பிரேக்லேருந்து நீங்கள் கால் எடுத்திங்கன்னா போதும், அது பாட்டுக்கு போகணும். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் ஏறி எங்கிட்டு நான் வந்து க்ரீப் மோடை வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணலைங்க, பிரேக்ஸ்லேருந்து கால் எடுத்துட்டேன், கார் க்ரீப்பின் ஆகுது தெரியுதுங்களா? ஒரு 10லேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் வந்து அது க்ரீப்பின் ஆகிட்டே இருக்கும். இது வந்து டிராஃபிக்கில் நம்ம மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயன்பாடாக இருக்கும். இதை ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஜர்க்கியான ரைடை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். நான் பிரேக்ஸ்லேருந்தும் கால் எடுத்துட்டேன், இங்கே பாருங்கள், பிரேக்ஸ்லேருந்து கால் எடுத்துகிட்டு அது பாட்டு க்ரீப்பின் ஆகி போய்கிட்டே இருக்கும். இது வந்து அப்ஹில்ல, இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து மேடாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேட்டில் வந்து அது பாட்டுக்கு க்ரீப்பின் ஆகி ஏறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த க்ரீப் மோடுங்கிறது நிறைய இடத்துல நமக்கு உதவி கொடுக்குங்க. இது வந்து ஒரு மேடு, இந்த மேடில் வந்து பாருங்கள் க்ரீப்பின் ஆகும் பாருங்க, தெரியுதுங்களா? அது பாட்டுக்கு அழகாக க்ரீப்பின் ஆகும். நீங்கள் எதுவுமே இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே ஏஎம்டி கியர் பாக்ஸை பெட்டராக நம்மளால ட்ரைவ் பண்ண முடியும். அடுத்து இப்போது நம்ம வந்து வண்டியை ரிவர்ஸில் போடணும் அப்படின்னா பிரேக்ஸை கொடுத்து வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நியூட்ரல் மோடுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் மோடுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரிவர்ஸ் அப்படின்றது யூட்டிலைஸ் பண்ணணும். வண்டி நிற்கிறதுக்கு முன்னாடியே டப்புன்னு ரிவர்ஸ் மோடுக்கு வர ட்ரை பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து அப்புறம் இந்த மாதிரி வந்து கீழே இறங்குறீங்க, இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு பள்ளம் தான், கீழே இறங்குறோம்ல, இறங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிடிமானம் எடுக்கிறதுக்கு கியர்ஸை வந்து நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது, அது மேனுவலில் பண்ணும்போது செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர்னு வரும்போது கியர் பிரேக்கிங், அதாவது என்ஜின் பிரேக்கிங் அப்படின்றதும் கிடைக்கும். அப்போ இன்னும் பெட்டராக வந்து ஒரு கண்ட்ரோலை நீங்கள் வண்டியில் எடுத்துக்க முடியும். அப்புறம் எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் ஆக்சலரேட்டரையும் பிரேக்கையும் ஒட்டுக்க அமுத்தாதீங்க. அழுத்துனீங்க அப்படின்னா ஆக்சுவேட்டர்ஸ் ஹீட் ஆகும். டக்குன்னு ஆக்சலேட் எடுத்துறது, டக்குன்னு பிரேக் எடுத்துறது, டக்குன்னு ஆக்சலேட் எடுத்துறது, டக்குன்னு பிரேக் எடுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் சைட் ஃபூட்டை வந்து ரெஸ்ட்லேயே வைங்க. தயவு செஞ்சு அந்த ஃபூட்டை வந்து பிரேக்ஸ் அழுத்துறதுக்கு பயன்படுத்திடாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே போதும். மோர் தென் எனஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த டேபிள் பாருங்கள், ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். மாருதி சுசுகி நிறுவனம், டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, இவங்க எல்லாருமே வந்து மேக்னெட்டிக் மெரலையோட கியர் பாக்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஹிண்டே மட்டும்தான் அவங்களோட இன்ஹவுஸ் ஸ்மார்ட் ஆட்டோ அப்படின்ற ஒரு கியர் பாக்ஸை பயன்படுத்தி வராங்க. இதோட ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னெட்டிக் மெரலையை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு 18,000 27,000 ரூபாய் வந்து மாருதி சுசுகி பொறுத்து இருக்குது. இதுவே வந்து டாடா மோட்டார்ஸ் போனீங்கன்னா 23,000 25,000 ரூபாய், மஹிந்திரா போனீங்கன்னா 18,000 21,000 ரூபாய். ஏன் இந்த சர்வீஸ் காஸ்ட் வேரி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸை பொறுத்து இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றதும் வேரி ஆகும். கியர் பாக்ஸோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ஆரம்பிச்சு அப் டு த மேக்ஸ் 90,000 வரைக்குமே போகும். ஸோ ஃப்ளூயிட் இன்டர்வல் வந்து மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்து 5 இயர்ஸ் அல்லது 50,000 கிலோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஹிண்டையோட ஸ்மார்ட் ஆட்டோ மட்டும் 5 இயர்ஸ் அல்லது 60,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 3XO, டாடா நெக்ஸான் போன்ற கார்களில் இருக்கிற ஏஎம்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் கேலிப்ரேட்டடாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டை அண்ட் மாருதிக்கு கிடைக்கக்கூடிய ஏஎம்டிஸ்ங்க. ஹிண்டையோட ஏஎம்டிஸ் பர்சனலாக என்னோட ஃபேவரட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட்டோட அந்த ஜர்க் அப்படின்றது ரொம்பவே மினிமலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து மாருதி சுசுகி நிறுவனம். ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். டாடா ஆல்ட்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் ஜெனில் வந்து அப்டேட் பண்ண ஆல்ட்ரோஸோட ஏஎம்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டரான ஒரு கேலிப்ரேஷனில் இருக்கும். அதுதான் இப்போ வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய டாடா பஞ்சிலையும் எதிர்பார்க்குறேன். இந்த ஏஎம்டி வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்போ வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. 1997 வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் சிட்டெவலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிளச்லெஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத பயன்படுத்தியிருந்தாங்க. அதன் பின் வந்து ஆல்ஃபா ரோமியோவில் வந்து நமக்கு இந்த
ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது மாஸ் மார்க்கெட் கார்களில் அதிகமாக எடுத்து வரப்பட்டது. அதற்கப்புறம் வந்து பிஎம்டபிள்யூவில் M3 SMGயில் வந்து இந்த ஏஎம்டி சிமிலர் கைண்ட் ஆஃப் டெக்கை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ 1997 வந்து இதோட துவக்கம், 1999 ப்ராப்பரான ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து 2014 மாருதி செலரியோ காரில் வந்து மேக்னெட்டி மர்லேயோட அந்த ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏஜிஎஸ்னு சொல்லி மாருதி நிறுவனம் எடுத்து வந்திருந்தாங்க. மேக்னெட்டி மர்லேயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபியட்டோட சப்சிடரி பிராண்ட் தாங்க. ஸோ இதுதான் வந்து ஏஎம்டி வந்து ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் பற்றின ஒரு கன்க்ளூஷனுங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி வந்து இந்த ஜர்க்ஸ் வரது, இந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிற உணர்வுகள் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனை பொறுத்து வராது. ஸ்மூத்தான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸும் மைலேஜும் பெட்டராக கிடைக்கும். இங்கே ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு அஃபோர்டபுளான கியர் பாக்ஸ். மற்ற கியர் பாக்ஸ் எது எடுத்திங்கனாலும் 1.5 லட்சம் 1 லட்சத்தை தாண்டி தான் இருக்கும். பட் இது பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கு கீழே தான் டோட்டல் காஸ்ட்டே இருக்குது. சப்போஸ் அந்த கியர் பாக்ஸ் ஃபெயிலியரே ஆச்சுனாலும் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 தான் மேக்ஸிமம் அப்படின்றது இருக்குது. மற்ற டிரான்ஸ்மிஷன் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி அஃபோர்டபுள் தான். மைலேஜ் பெட்டராக கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மெயின்டைன்ங்க, லைட் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். ரொம்ப வந்து ஹெவியான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்றது கிடையாது. நீங்கள் டார்க் கன்வெர்ட்டர்ஸ், டிஎஸ்ஜி, டிசிடிலாம் போனீங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி, ரொம்ப ஒரு ஹெவியரான ஒரு கியர் பாக்ஸாக இருக்கும். கான்ஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இருக்குது. அதாவது வந்து நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சடனாக ஆக்சலரேஷன் கொடுக்கக்கூடிய ஆள் நான் அப்படின்னா, நீங்கள் ஹைவேலாம் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஓவர்டேக் எடுக்கும்போது டக்குன்னு அழுத்துனீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட் லேக் இருக்கும். ஜர்க் இப்படி முன்னாடி வந்து நம்ம பின்னாடி போய் தான் அது எடுக்க ஆரம்பிக்கும். இது ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். ஏன்னா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நடந்தானே ஆகணும். இங்கே பொறுத்த வரைக்கும் கிளச்சோட வேர் அண்ட் டேர் அப்படின்றது நாம் ட்ராவல் பண்ணுறதை பொறுத்து தாங்க. அதே மாதிரி எப்போவுமே ஆட்டோமேட்டட் கியர் பாக்ஸஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த என்ஜின் பிரேக்கிங் அப்படின்ற சப்போர்ட் வந்து பிரேக்ஸ் நீங்கள் புஷ் பண்ணும்போது நடக்கும். பிரேக்ஸ் வந்து ஸ்பாஞ்சியராக தான் இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக கேலிபரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ஜின் பிரேக்கிங் அப்படின்ற ஃபேக்டர் இருக்கிறனால. ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் 80s போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸோட தேய்மானம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 50,000 கிலோமீட்டரில் மேனுவலில் தேய்மானம் நடக்குதுன்னா ஒரு 30 to 40,000 கிலோமீட்டர்லேயே ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸில் தேய்மானம் அப்படின்றது நடக்கும். இதை தாண்டி நமக்கு கிளச்சோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வருஷம் கழிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக நீங்கள் மேனுவல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் தேய்மானம் ஆகுதுன்னா அதை விட ஒரு விஷயத்துக்கு முன்னாடி தேய்மானம் அப்படின்னு நடக்கலாம். கிளச்சோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து அந்த பிராண்டை பொறுத்து. இப்போ மேனுவலில் ஒரு 12,000 15,000 வருதுன்னா மோரார்லெஸ் சிமிலர் காஸ்ட் தான் வந்து இங்கே ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லேயே கிளச்சோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வரும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னா என்ன, அதில் எப்படி டிரைவ் பண்ணுறது, அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, அது எப்படி வந்து நாம் அணுகணும், எந்த விதத்தில் அணுகணும்னா லாங் டேர்ம் அது பெட்டராக இருக்கும், லைஃப் இருக்குமா அப்படின்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், ஏஎம்டி வாங்கினா லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான். 5 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஃப்ளூயிட் சேஞ்ச் தான் மேக்ஸிமம் இங்கே செலவாக இருக்குது. எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா லாங்குவிட்டி அப்படின்றது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாங்க. அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.